இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். கடந்த வாரங்களிலே நாங்கள் பார்த்தோம், கடவுள் உலகத்தில் உள்ள எல்லோரையும் நேசிக்கின்றார். அதே போல நாங்களும் ஒருவரையொருவர் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். இன்றைய நாளிலும் இயேசு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார் பிள்ளைகள். நீங்கள் இயேசுவை நேசிக்கின்றீர்களா அல்லது இயேசுவை அன்பு செய்கின்றீர்களா என்று சொல்லி அவர்களை பார்த்து கேட்கின்றார். நாங்கள் திருமறையிலே யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை பார்த்துவிட்டு பின்பதாக பாடத்துக்குள்ளாக செல்லுவோம். யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கின்றாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கின்றேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கின்றாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கின்றேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கின்றாயா என்றார். என்னை நேசிக்கின்றாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றீர், நான் உம்மை நேசிக்கின்றேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரைக்கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பிள்ளைகள், இந்த வசனங்களுக்கூடாக நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பதாக தன்னுடைய சீடர்களை சந்திக்க செல்கின்றார். அவர் அவர்களோடு உரையாடி அவர்களுடன் உணவு உட்கொண்டு இப்படியான காரியங்கள் இடம்பெறுகின்றது. அதே நேரத்திலே அவருடைய சீடர்கள் மீன் பிடிப்பவர்களாக இருந்தார்கள். ஆகையினாலே அவர்கள் கடலிலே மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வெகு நேரமாக வலை வீசியும் எந்த மீனும் அவர்களுக்கு அகப்படவில்லையாம். ஆனாலும் அந்த இடத்திலே இயேசு அவர்களுக்கு வலையை வீசும்படி சொன்னார். அப்பொழுது அவர்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து இயேசு சொன்ன விதமாக வலையை வீசின போது அநேக மீன்களை அவர்கள் பிடிக்கக்கூடியதாக இருந்ததாம். இந்த சம்பவத்தினூடாக நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைகள், சீடர்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படித்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் பின்னதாக பிள்ளைகள் இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் அந்த இடத்துல இடம்பெறுகிறது. என்னென்று சொன்னால், இயேசு பேதுருவை பார்த்து 3 தடவை ஒரே கேள்வியை கேட்கின்றார். அவர் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்களிலும் அதிகமாக இவர்களை விட அதிகமாக என்னை நேசிக்கின்றாயா அல்லது அன்பு செய்கின்றாயா என்று இயேசு பேதுருவை பார்த்து கேட்கின்றார். அதற்கு பேதுருவும், ஆமாண்டவரே, நான் உங்களை அன்பு செய்கிறேன், அது உங்களுக்கும் தெரியும் தானே என்று சொல்லி அந்த இடத்திலே பதில் சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி பேதுருக்கு சொல்லுகிறார். இப்படி 3 தடவை இயேசு பேதுருவை பார்த்து ஒரே கேள்வியை கேட்கிறார். இப்படி கேட்டது பேதுருவுக்கு மிகவும் கஷ்டமாக அல்லது கவலையாக இருந்ததாம். எங்களுக்கு தெரியும், பேதுரு இயேசுவை தெரியாது அல்லது அறியேன் என்று சொல்லி 3 தடவை இயேசுவை மறுதலித்த சம்பவம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் இயேசு என்ன செய்தார்? பேதுருவை அவர் நேசிக்கிறபடியால் அவனை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொண்டார். அவர் பேதுருவை நேசிக்கிறார். அதே நேரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு பேதுருவுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறார். என்ன பொறுப்பு கொடுக்கிறார்? அவர் சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஆடுகளை மேய்ப்பாயாக என்றால் என்ன பிள்ளைகள்? இயேசுவை நம்புகின்ற மக்கள் அல்லது இயேசுவை பின்பற்றி வருகின்ற மக்களை நாங்கள் நேசிக்க, அவர்களை அன்பு செய்ய, அவர்களுக்கு இயேசுவை குறித்ததான போதனைகளை கூறி அவர்களை இயேசுவின் பாதையிலே வழி நடத்துதல் தான் ஆடுகளை மேய்ப்பாயாக என்பதன் அர்த்தம். அதாவது இயேசுவை நாங்கள் நேசிக்கின்றோம் என்றால் இயேசுவை நேசிக்கின்ற மக்களையும்
நாங்கள் நேசிக்க அல்லது அன்பு செய்ய அவர் அழைக்கின்றார். ஆம் பிள்ளைகள், பேதுருவைப் போல நாங்களும் சில வேளைகளிலே தப்புகள், தவறுகள், பிழைகள் விடலாம். சில வேளைகளிலே இயேசுவை நாங்களும் மறுதலித்திருக்கலாம். ஆனாலும் இயேசு எங்களையும் நேசிக்கின்றார். அவர் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றவராகவே இருக்கின்றார். அது மட்டுமல்ல பிள்ளைகள், நாங்கள் இயேசுவை நேசிக்கின்றோமா? அப்படியானால் இயேசுவைப் போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கவும் அன்பு செய்யவும் பழக வேண்டும். ஆம், இயேசுவை நாங்கள் பின்பற்றி வாழ எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். நாங்கள் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுகின்ற வேளையிலே நாங்கள் எப்பொழுதும் சொல்லுவோம், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கின்றவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி. ஆம் பிள்ளைகள், நாங்களும் ஆயத்தமாக இருக்கின்றோமா மற்றவர்களை மன்னிக்கவும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளவும்? ஆம் பிள்ளைகள், நாங்கள் பிழை செய்து கடவுளிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக எங்களை மன்னிக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். ஆனாலும் கடவுள் மன்னிக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் திரும்ப திரும்ப ஒரே பிழையை அல்லது ஒரே பாவத்தை செய்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக நாங்கள் அதை விட்டு வெளியே வர வேண்டும். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பிழைகளை விட்டு நாங்கள் மனம் திரும்பி இயேசுவிடம் வர அல்லது இயேசுவோடு வாழ எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படியாக நாங்கள் எங்களை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ்கின்ற பொழுது இயேசுவினுடைய அந்த அளவற்ற அன்பிற்குள்ளாக நாங்கள் இணைக்கப்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்காக இயேசுவிடம் நாங்கள் மன்னிப்பு கோருவது போல மற்றவர்களையும் நாங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் அவர்களை அன்பு செய்யவும் பழக வேண்டும். இப்படியாக நாங்கள் வாழ்கின்ற வேளையிலே மற்றவர்களும் அந்த இயேசுவின் அன்பை அறியத்தக்கதாக, மற்றவர்களோடு நாங்கள் இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கும் மற்றவர்கள் இயேசுவின் அன்புக்குள்ளே இணைவதற்கும் கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நாங்கள் ஜெபம் செய்வோம். உங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். பிதாவே, இந்த காணொலியோடு இணைந்திருக்கின்றதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பெயர் பேராக நீரே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஆசைப்படுவீராக. விசேஷமாக இன்றைய நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டதான இந்த பாடத்துக்காக உங்களுக்கு நன்றி. பிதாவே, நாங்கள் உண்மையாக உண்மை நேசிக்கின்ற பிள்ளைகளாக வாழவும் வளரவும் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்பது மாத்திரமல்ல, நாங்கள் மற்றவர்களையும் மன்னிக்கவும் அவர்களை அன்பு செய்யவும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் தக்கதான மனப்பக்குவத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் கூடரும் தாங்கி வளர்க்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.